வணக்கம். என் பெயர் சந்திராதித்ய பூபதி. நான் கோப்பல் தமிழ் பள்ளியில் 8ஆம் நிலை படிக்கிறேன். நான் கண்ணெனப் போற்றும் கவித்தமிழே, என் உயிரெனப் போற்றும் உயிர் தமிழே, என் சொல்லை சுவையாக்கும் செந்தமிழே, தாய்மொழியாகிய தமிழை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். நம் தமிழ் மொழி முன்னை பழமைக்கும் பழமையானது, பின்னை புதுமைக்கும் புதுமையானது. தமிழ் இலக்கியமும் அறிவியலும் நெருங்கிய தொடர்புடையவை. இலக்கியம் சிந்திக்க தூண்டுகிறது. அறிவியல் சிந்தனைகளின் உண்மைகளை கண்டறிந்து அவற்றை நடைமுறைப்படுத்துகிறது. பழந்தமிழர்களின் இலக்கியங்கள் அணு தொடங்கி அண்டம் வரை பாடுகின்றன. அனுபவத்தோடு அறிவியலையும் சிந்திக்க தூண்டுகின்றன. அணுவை தொலைத்து 7 கடலை புகுட்டி குறுகத்தரித்த குரல் என திருக்குறளின் பெருமையை ஔவையார் புகழ்ந்துள்ளார். கண்ணுக்கு புலப்படாதவை பிளக்க முடியும் என்ற ஔவையார் வாக்கு இன்று சாத்தியமாகியுள்ளது. உயிர்களின் அறிவினை கொண்டு பிரிக்கும் பாகுபாடு இன்றைய அறிவியல் வளர்ச்சி அடிப்படை விதை. ஆனால் தொல்காப்பியர் ஒன்றறி வதுவே உற்றறி வதுவே, இரண்டறி வதுவே அதனோடு நாவே, மூன்றறி வதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறி வதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறி வதுவே அவற்றோடு செவியே, ஆறறி வதுவே அவற்றோடு மனநே, நேரிதி நுணரும் நெறிப்படுத்தினரே. இந்த பாடலின் மூலம் தொடு உணர்வு, நா, மூக்கு, கண், செவி, மனம் போன்ற உறுப்பினை கொண்டு அன்றே பிரித்துள்ளார். 15ஆம் நூற்றாண்டு வரை பூமியானது தட்டை வடிவம் என்று அறிவியல் அறிஞர்கள் கூறினர். ஆனால் கலிலேயோ 17ஆம் நூற்றாண்டில் உருண்டை வடிவம் என்று கூறி அதன் காரணத்தை முன்வைத்தார். பல கட்ட ஆய்வுகளுக்கு பிறகு பூமியானது உருண்டை வடிவம் என்று நிறுவப்பட்டது. ஆனால் வள்ளுவம் சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்ற குரலில் தொழிலால் மட்டுமே சுழலும் தன்மையான உலகமானது நிலைக்க முடியும் என்ற கருத்தை கூறுகிறது. இதனுள் உலகம் உருண்டை வடிவம் என்ற அறிவியல் சிக்கி இருப்பதை மறுக்க முடியாது. நீர் என்று அமையாத உலகு என்ற மழையின் சிறப்பை வள்ளுவர் கூறுகிறார். அத்தகைய மழை நீரானது மழையாக மண்ணிற்கு வருவதும் ஆவியாக விண்ணிற்கு செல்வதுமான சுழற்சியை நிறைக்கடல் முகுந்தராய் நிறைந்து நீர் துழும்புந்தன் பொறை தவிர்ப்பு அசைவிட பொழிந்தன்று வானம் என்ற பரிபாடலில் அக்காலத்திலே தமிழன் பதிவிட்டுள்ளான். அறுவை சிகிச்சையானது வெளிநாட்டில் தோன்றியது என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கையில் 12ஆம் நூற்றாண்டுக்கு முன்னரே தமிழர்கள் போரில் காயப்பட்ட வீரர்களை குணப்படுத்த அறுவை சிகிச்சை மருத்துவம் செய்துள்ளனர். இதை இப்பதிற்று பாடல் வழி தெரிய வருகிறது. மீன்தேர் கற்பின் பனிக்கையும் மூழ்கி சிரல் பெயர்ந்தன்ன நெடுவல் ஊசி நெடுவசி பரந்த வடுவல் மார்பு. அதாவது மீன் கொத்தி பறவை தண்ணீருக்குள் மூழ்கி அதன் அழகால் மீனை எடுத்துக்கொண்டு வருவது போல காயங்களை வெள்ளூசி கொண்டு தைத்தனர் என்ற கருத்தை இப்பாடல் வலியுறுத்துகிறது. இவ்வாறாக பண்டைய இலக்கியங்களை நோக்கும் பொழுது எண்ணற்ற அறிவியல் உண்மைகளை அறிந்து கொள்ள முடிகிறது. எவ்விதமான தொழில்நுட்ப வளர்ச்சியும் இல்லாத காலகட்டத்திலும் தமிழர்கள் திறம்பட வாழ்ந்தனர். காலங்கள் கடந்தும் இந்த அறிவியல் உண்மைகள் பல தலைமுறையினரை வியப்பில் ஆழ்த்துகிறது என்று கூறினால் அது முற்றிலும் உண்மையே ஆகும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.